ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரியர் ஆசஸ் தமிழ் அஃபிஷியல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து நோட்டிஃபிகேஷன் 2026 அண்ட் 27 வந்திருக்கு. இது பற்றின ஃபுல் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நான் போட்ட வீடியோஸ் உங்களுக்கு டே டு டே ரீச் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. பிகாஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜாப்காக சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் பற்றின டீடைல்ஸ் தான் கேட்டிருக்கேன். இது பற்றின ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோல இருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா போஸ்ட் நேம். இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால பாத்தீங்கன்னா என்னென்ன போஸ்ட்னா மொத்தம் 3 போஸ்டுக்கான வேகன்சிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் போஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆபீசர்ஸ் இன் கிரேட் பி ல வந்து ஜெனரல் கேடட். செகண்ட் போஸ்ட் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆபீசர்ஸ் கிரேட் பி லே வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் பாலிசி ரிசர்ச். தேர்ட் போஸ்ட் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆபீசர்ஸ் கிரேட் பி லே வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட். இப்போ இவங்களுக்கு என்னென்ன ஒர்க் இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து என்ன ஒர்க் ரிலேட்டட் இருக்கும்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், இன்ஃப்ளேஷன் எவ்வளவு ஆகுது இதெல்லாம் வந்து மானிட்டர் பண்றது. எஸ்பிஐ பேங்க், ஐசிஐசி பேங்க் இந்த மாதிரி பேங்க்ஸ் எல்லாமே வந்து ரெகுலேட் பண்ற ஒர்க். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கரன்சி நோட்ஸ் எல்லாமே வந்து மேனேஜ் பண்றது. ரிப்போர்ட்ஸ் ஃபைல்ஸ்லாம் வந்து ஹேண்டில் பண்ற இந்த மாதிரி ரிலேட்டட் ஒர்க் தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆபீசர்ஸ் இன் கிரேட் பி லே வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் பாலிசி ரிசர்ச். இவங்களுக்கு ரிலேட்டட் என்ன ஒர்க் இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி பத்தி ரிசர்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இன்ஃப்ளேஷன்ஸ், ஜிடிபி டேட்டா அனாலிசிஸ் பண்ற ஒர்க் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆர்பிஐல வந்து பாத்தீங்கன்னா ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் பண்ணணும், மானிட்டரி பாலிசி ப்ரிப்பேர் பண்ணி தரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் போஸ்ட்டுக்கு என்ன ரிலேட்டட் ஒர்க் இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஆபீசர்ஸ் கிரேட் பி ல வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் இன்ஃபர்மேஷன். இவங்களுக்கு என்ன ரிலேட்டட் ஒர்க் இருக்கும்னு பாத்தீங்கன்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதோட டேட்டாவெல்லாம் வந்து கலெக்ட் பண்றது, ரிப்போர்ட்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் கிரியேட் பண்ணி தரணும். டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்லாம் வந்து எவ்வளவு growth ஆயிருக்குன்னு அனலைஸ் பண்ணணும். ஓவராலா பாத்தீங்கன்னா டேட்டா அனலைஸ் பண்ற ரோல் இது. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு போஸ்ட்டுக்குமே வந்து என்னென்ன ஒர்க்ன்றது நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாப் டைப். இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். மெயின்லி பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வேகன்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு கேட்டகரிக்குமே வந்து செப்பரேட் வேகன்சிஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் போஸ்ட்டுக்கு எவ்வளவு வேகன்சிஸ் இருக்குன்னு மென்ஷன் பண்ணிடுறேன். ஆபீசர்ஸ் கிரேட் பி ஜெனரல் கேட்டகரி பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரியில இருக்கவங்களுக்கு வந்து 16 வேகன்சிஸ் இருக்கு. எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா 4 வேகன்சிஸ் இருக்கு. ஓபிசி கேட்டகரியில பாத்தீங்கன்னா 9 வேகன்சிஸ் இருக்கு. எஸ்சி கேட்டகரியில பாத்தீங்கன்னா 7 வேகன்சிஸ் இருக்கு. எஸ்டி கேட்டகரியில பாத்தீங்கன்னா 4 வேகன்சிஸ் இருக்கு. சோ டோட்டலா 40 வேகன்சிஸ் இருக்கு. பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் கேட்டகரி சி ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 வேகன்சிஸ் இருக்கு. கேட்டகரி டி ல பாத்தீங்கன்னாலும் 1 வேகன்சிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் போஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆபீசர் கிரேட் பி ல வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் பாலிசி ரிசர்ச்ல பாத்தீங்கன்னா ஜெனரல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 4 வேகன்சிஸ் இருக்கு. எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா 1 வேகன்சிஸ் இருக்கு. ஓபிசி ல பாத்தீங்கன்னா 1 வேகன்சிஸ் இருக்கு. எஸ்சி ல பாத்தீங்கன்னா 3 வேகன்சிஸ் இருக்கு. எஸ்டி ல பாத்தீங்கன்னா 1 வேகன்சிஸ் இருக்கு. சோ டோட்டலா பாத்தீங்கன்னா 10 வேகன்சிஸ் இருக்கு. பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் கேட்டகரிஸ்க்கு வந்து இதுல வந்து வேகன்சிஸ் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து ஆபீசர்ஸ் கிரேட் பி ல வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரியில இருக்கவங்களுக்கு வந்து 4 வேகன்சிஸ் இருக்கு. எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன்ஸ்ல இருக்கவங்களுக்கு வந்து 1 வேகன்சிஸ் இருக்கு. ஓபிசி ல இருக்கவங்களுக்கு வந்து 4 வேகன்சிஸ் இருக்கு. எஸ்சி கேட்டகரியில இருக்கவங்களுக்கு வந்து 1 வேகன்சிஸ் இருக்கு. எஸ்டி கேட்டகரியில இருக்கவங்களுக்கு வேகன்சி இல்ல. சோ டோட்டலா பாத்தீங்கன்னா 10 வேகன்சிஸ் இருக்கு. பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஏ கேட்டகரி நீங்க இருந்தீங்கன்னா 1 வேகன்சிஸ் இருக்கு. மத்த எதுலயுமே பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் கிடையாது. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சேலரியை பொறுத்த வரைக்கும் பேசிக் ஸ்டார்டிங் சேலரி எவ்வளவு பாத்தீங்கன்னா 78,450 பர் மந்த். ஸ்டார்டிங் சேலரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 9 இயர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒரு இயர்க்குமே வந்து உங்களுக்கு இன்கிரிமெண்ட் இருக்கு. எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 4,050 rupees இன்கிரிமெண்ட் இருக்கு. 9 இயர்ஸ்க்குமே உங்களுக்கு இன்கிரிமெண்ட் இருக்கு. அப்போ டோட்டலா எவ்வளவு வரும்னு பாத்துக்கோங்க, 1,14,900 rupees நீங்க பர் மந்த் வாங்கிட்டே இருப்பீங்க சேலரி. இப்போ நான் சொல்றது எல்லாமே பேசிக் சேலரி மட்டும் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த 9 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸ பாப்பாங்க. உங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா ஒவ்வொரு இயர்க்குமே எவ்வளவு இன்கிரிமெண்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு 4,050 rupees இன்கிரிமெண்ட் பண்ணுவாங்க. அப்ப நீங்க டோட்டலா எவ்வளவு வாங்குவீங்க, 1,23,000 பேசிக் சேலரியை நீங்க வாங்குவீங்க. நெக்ஸ்ட் இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் உங்க பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு இன்கிரிமெண்ட் பண்ணுவாங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா நெக்ஸ்ட் 4 இயர்ஸ்க்குமே இன்கிரிமெண்ட் இருக்கு. ஒரு இயர்க்குமே இன்கிரிமெண்ட் இருக்கு. அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் 4 இயர்ஸோட இன்கிரிமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 4,650 rupees. அப்ப நீங்க டோட்டலா 16 இயர்ஸ்க்கு எவ்வளவு வாங்குவீங்கன்னா 1,41,600 rupees நீங்க எவ்ரி மந்த் உங்களோட பேசிக் சேலரியே இருக்கும். இது வந்து யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆபீசர்ஸ் இன் கிரேட் பி க்கு இவ்வளவு சேலரி தராங்க. இது வந்து பேசிக் சேலரி மட்டும் தான். எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸுமே இருக்கு. எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் அலவன்ஸ் இருக்கு, கிரேட் அலவன்ஸ் இருக்கு, டியர்னஸ் அலவன்ஸ் இருக்கு, லோக்கல் காம்பன்சேட்டரி அலவன்ஸ் இருக்கு, ஸ்பெஷல் கிரேட் அலவன்ஸ் இருக்கு, லேர்னிங் அலவன்சஸ் இருக்கு, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், எல்லா பெனிஃபிட்ஸ்
பெனிஃபிட்ஸுமே இதுல இருக்கு. ஹெச்ஆர்ஏ இல்லாமலே உங்களோட பேசிக் சேலரி எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா 1,54,936. அப்ப ஹெச்ஆர்ஏயோட சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களோட சேலரி இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால தயங்காம இந்த வேகன்சிக்கு தாராளமா அப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஆபீசர்ஸ் இன் கிரேட் பிக்கு ஜெனரல் கேட்டகரி பாத்தீங்கன்னா என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும்னா கிராஜுவேஷன் லெவலை பொறுத்த வரைக்கும் நீங்க 12th படிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து கிராஜுவேஷன்ல வந்து 3 இயர்ஸ் என்ன டிகிரி நீங்க படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். பிஏ, பிகாம், பிஇ, பிடெக் என்ன படிச்சிருந்தாலும் இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணலாம். போஸ்ட் கிராஜுவேஷனை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேஷன்ல வந்து 3 இயர்ஸ் படிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேஷன்ல வந்து 2 இயர்ஸ் நீங்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கன்னா இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணலாம். மினிமம் 60% ஆஃப் மார்க்ஸ்க்கு மேல நீங்க குவாலிஃபை ஆயிருக்கணும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா கவர்மெண்ட் ரெகக்னைஸ் பண்ண எந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் நீங்க படிச்சிருந்தாலும் இந்த ஆபீஸ் இன் கிரேட் பி ஜெனரல் கேட்டகரி வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் போஸ்ட் ஆபீஸ் இன் கிரேட் பில வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் பாலிசி ரிசர்ச்க்கு என்ன குவாலிஃபிகேஷன் சொல்லிருக்காங்கன்னா எம்ஏ இல்லனா எம்எஸ்சில வந்து எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கணும். இல்லனா எம்ஏ எம்எஸ்சிலே வந்து எக்கனாமிக்ஸ் ரிலேட்டட் கோர்ஸ் நீங்க படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். என்னென்ன கோர்ஸ்னு பாத்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் எக்கனாமிக்ஸ் இல்ல மேத்தமெட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் இல்லனா அப்ளைட் எக்கனாமிக்ஸ், எக்கனாமெட்ரிக்ஸ், ஃபினான்ஷியல் எக்கனாமிக்ஸ், பிசினஸ் எக்கனாமிக்ஸ், அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸ், இண்டஸ்ட்ரியல் எக்கனாமிக்ஸ், டெவலப்மெண்ட் எக்கனாமிக்ஸ், இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ். இதுல எது ரிலேட்டட் நீங்க படிச்சிருந்தாலும் இந்த வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். இப்போ நான் மென்ஷன் பண்ணது எல்லாமே வந்து ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி ல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எம்ஏ எம்எஸ்சில வந்து ஃபினான்ஸ் படிச்சிருக்கணும். இல்லனா எம்ஏ எம்எஸ்சிலே வந்து ஃபினான்ஸ் ரிலேட்டட் கோர்ஸ் படிச்சிருந்தாலும் ஓகே தான். என்னென்ன ரிலேட்டட் கோர்ஸ்னு பாத்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் ஃபினான்ஸ், மேத்தமெட்டிக்கல் ஃபினான்ஸ், குவான்டிடேட்டிவ் டெக்னிக், இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் இல்ல பிசினஸ் ஃபினான்ஸ், பேங்கிங் அண்ட் ட்ரேட் ஃபினான்ஸ், இன்டர்நேஷனல் அண்ட் ட்ரேட் ஃபினான்ஸ் இல்லனா கார்ப்பரேட் ஃபினான்ஸ், ப்ராஜெக்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஸ், அக்ரிகல்ச்சர், பிசினஸ் ஃபினான்ஸ். இது ரிலேட்டட் நீங்க எது படிச்சிருந்தாலும் நீங்க இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணலாம். மினிமம் வந்து 55% ஆஃப் மார்க்ஸ்க்கு மேல நீங்க குவாலிஃபை ஆயிருக்கணும். இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்னன்னா உங்க சிலபஸ்ல வந்து 50% வந்து எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடா இருக்கணும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி ல வந்து 50% வந்து ஃபினான்ஸ் ரிலேட்டடா நீங்க படிச்சிருக்கணும். டிசைரபிள் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தாலும் ஓகே தான், கம்பல்ஷன் இல்ல. இருந்துச்சுன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பிஹெச்டிலே வந்து எக்கனாமிக்ஸ் படிச்சீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. இல்லனா ரிசர்ச் இல்லனா டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எக்கனாமிக்ஸ்ல இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடா வந்து ஜர்னல்ஸ் நீங்க பப்ளிஷ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. தேர்ட் போஸ்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் சொல்லிருக்காங்கன்னா ஆபீசர்ஸ் இன் கிரேட் பி ல பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மென்ட்க்கு என்ன குவாலிஃபிகேஷன்னா மொத்தம் 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லிருக்காங்கன்னா மாஸ்டர் டிகிரி நீங்க படிச்சிருக்கணும். மாஸ்டர் டிகிரிலே வந்து ஸ்டாட்டிஸ்டிக் இல்ல மேத்தமெட்டிக்ஸ் இல்ல மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அப்ளைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், குவான்டிடேட்டிவ் எக்கனாமிக்ஸ் இல்ல எக்கனாமெட்ரிக்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் இது ரிலேட்டட் நீங்க எது படிச்சிருந்தாலும் இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணலாம். மினிமம் 55% ஆஃப் மார்க்ஸ்க்கு மேல நீங்க எல்லா செமஸ்டர்லயும் குவாலிஃபை ஆயிருக்கணும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி ல என்ன சொல்லிருக்காங்கன்னா சேம் மாஸ்டர் டிகிரி பண்ணிருக்கணும். டேட்டா சயின்ஸ் இல்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்ல மிஷின் லேர்னிங், பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் இது ரிலேட்டட் நீங்க என்ன படிச்சிருந்தாலும் இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணலாம். மினிமம் 55% ஆஃப் மார்க்ஸ்க்கு மேல நீங்க குவாலிஃபை ஆயிருக்கணும். ஆப்ஷன் சி ல என்ன சொல்லிருக்காங்கன்னா இதுல வந்து டிகிரி படிச்சிருந்தாலே போதும். 4 இயர்ஸ் பேச்சுலர் டிகிரியே படிச்சிருந்தாலே இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணலாம். பிஜி படிச்சிருக்கணும்ன்ற குவாலிஃபிகேஷன்ஸ் இல்ல. 4 இயர்ஸ் பேச்சுலர் டிகிரில வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்ல மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அப்ளைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், குவான்டிடேட்டிவ் எக்கனாமிக்ஸ் இல்ல எக்கனாமெட்ரிக்ஸ், இன்ஃபர்மேட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ் இல்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், பிக் டேட்டா அனாலிசிஸ் இது ரிலேட்டட் நீங்க என்ன படிச்சிருந்தாலும் இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணலாம். மினிமம் 60% ஆஃப் மார்க்ஸ்க்கு மேல நீங்க குவாலிஃபை ஆயிருக்கணும். நெக்ஸ்ட் டிசைரபிள் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பிஹெச்டி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லனா டேட்டா சயின்ஸ் ரிலேட்டட் நீங்க படிச்சிருந்தாலும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்தாலும் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் உங்களுக்கு இருக்கு. இது எல்லாமே வந்து கம்பல்ஷன் இல்ல, படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் எஸ்சி கேண்டிடேட்ஸ் இல்லனா எஸ்டி கேண்டிடேட்ஸ் இல்ல பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் கேண்டிடேட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ் வந்து ₹100 பிளஸ் 18% ஜிஎஸ்டி. ஜெனரல் கேண்டிடேட்ஸ் இல்ல ஓபிசி கேண்டிடேட்ஸ் இல்ல எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கேண்டிடேட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ் வந்து ₹850 பிளஸ் 18% ஜிஎஸ்டி. ஆல்ரெடி வந்து இந்த ஆர்பிஐலயே வந்து ஒர்க் பண்ற ஸ்டாஃப் மெம்பர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 21 இயர்ஸ்ல இருந்து 30 இயர்ஸ் வரைக்கும் இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணலாம். கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஒரு சில கேட்டகரிக்குலாம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. எஸ்சி ஆர் எஸ்டி கேட்டகரியில இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 5 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு. ஓபிசி கேட்டகரியில இருக்கவங்க எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 3 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு. எக்ஸ் எம்ப்ளாயிஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா 5 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு. எக்ஸ் சர்வீஸ் மேன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்மி, நேவி இந்த ஃபீல்ட்ல இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து அட்லீஸ்ட் 5 இயர்ஸ் நீங்க அதுல சர்வீஸ்ல இருக்கணும். அந்த மாதிரி பர்சன்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 5 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் கேட்டகரியில வந்து ஜெனரல் கேட்டகரி இல்ல எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் கேட்டகரியில நீங்க இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 10 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு.
இருக்கு. பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ்லயே பாத்தீங்கன்னா எஸ்சி ஆர் எஸ்டி கேட்டகரியில இருக்கவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 15 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு. பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ்ல வந்து ஓபிசி கேட்டகரியில இருக்கவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 13 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் நீங்க எம்ஃபில் படிச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 32 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வரைக்கும் இந்த வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். பிஹெச்டி குவாலிஃபிகேஷன்ஸ் படிச்சிருக்கவங்க பாத்தீங்கன்னா 34 இயர்ஸ் வரைக்கும் இந்த வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஒருவேளை நீங்க வந்து கமர்ஷியல் பேங்க்ல இல்ல பப்ளிக் செக்டர் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்ல இல்லனா ஆல் இந்தியா பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து 33 இயர்ஸ் வரைக்கும் இந்த வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செலக்ஷன் ப்ராசஸ். செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும்னு பாத்தீங்கன்னா பேஸ் 1, பேஸ் 2 அண்ட் இன்டர்வியூ மொத்தம் 3 ஸ்டெப் இருக்கு. இந்த 3 ஸ்டெப்லுமே யாரு குவாலிஃபை ஆகுறாங்களோ அவங்க மட்டும் தான் நெக்ஸ்ட் ஃபைனல் செலக்ஷனுக்கு மூவ் ஆக முடியும். பேஸ் 1 அண்ட் பேஸ் 2லயும் பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் ஒரு போஸ்ட்டுக்குமே வந்து என்ன சிலபஸ் அண்ட் என்ன எக்ஸாம் பேட்டர்ன்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து கிரேட் பி ஜெனரல் கேட்டகரிக்கு வந்து என்ன எக்ஸாம் பேட்டர்ன்றதை ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஜெனரல் கேட்டகரிக்கு வந்து பேஸ் 1ல வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் நடக்கும். இப்போ என்னென்ன பேப்பர்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங். டோட்டல் டைமிங் பாத்தீங்கன்னா டியூரேஷன்ஸ் வந்து 120 மினிட்ஸ்க்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பேஸ் 2ல வந்து என்னென்ன பேப்பர் இருக்கும்னு பாத்தீங்கன்னா பேஸ் 2லயே வந்து பேப்பர் 1 இருக்கு, பேப்பர் 2 இருக்கு, பேப்பர் 3 இருக்கு. பேப்பர் 1ல வந்து எக்கனாமிக் அண்ட் சோஷியல் ரிலேட்டட் क्वेश्चंसலாம் கேட்பாங்க. 50 क्वेश्चंस வந்து அப்ஜெக்டிவ் டைப் क्वेश्चंस இருக்கும். 50 வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் क्वेश्चंस இருக்கும். டியூரேஷன்ஸ் பாத்தீங்கன்னா 120 மினிட்ஸ். டோட்டல் மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 100 மார்க்ஸ்க்கு. நெக்ஸ்ட் பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் வந்து ரைட்டிங் ஸ்கில்ஸ். இது வந்து 90 மினிட்ஸ் டியூரேஷன்ஸ். டோட்டல் மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 100 மார்க்ஸ்க்கு. பேப்பர் 3 பொறுத்த வரைக்கும் ஜெனரல் ஃபைனான்ஸ் அண்ட் மேனேஜ்மென்ட் 50% ஆஃப் அப்ஜெக்டிவ் டைப்ஸ் क्वेश्चंस இருக்கும். 50% வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் क्वेश्चंस இருக்கும். இது டியூரேஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 120 மினிட்ஸ். டோட்டல் மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 100 மார்க்ஸ்க்கு. இப்ப பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 அண்ட் பேப்பர் 3 டோட்டல் கிராண்ட் டோட்டல் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 300 மார்க்ஸ்க்கு. லாஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டர்வியூ. இந்த இன்டர்வியூல வந்து எப்படி கேண்டிடேட்ஸ் செலக்ட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 இந்த மூணுத்துல யாரு ஹை ஸ்கோர் பண்ணிருக்காங்களோ அந்த கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் இன்டர்வியூக்கு மூவ் ஆக முடியும். இன்டர்வியூ பாத்தீங்கன்னா 75 மார்க்ஸ்க்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இந்த ஜெனரல் கேட்டகரிக்கு வந்து ஃபைனல் செலக்ஷன்ஸ் எப்படி நடக்கும்னு பாத்தீங்கன்னா பேஸ் 1ல யார் நல்லா குவாலிஃபை ஆயிருக்காங்க, பேஸ் 2ல யார் நல்லா குவாலிஃபை ஆயிருக்காங்க, இது ரெண்டுத்திலுமே பாப்பாங்க. நெக்ஸ்ட் தேர்டா வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ பாப்பாங்க. இன்டர்வியூல யார் நல்ல குவாலிஃபை மார்க்ஸ் எடுத்திருக்காங்களோ அவங்க மட்டும் தான் ஃபைனல் செலக்ஷனுக்கு மூவ் ஆக முடியும். நெக்ஸ்ட் போஸ்டுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும்னு பாத்தீங்கன்னா ஆஃபீஸர் கிரேட் பிலே வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் பாலிசி ரிசர்ச்க்கான செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும்னா இங்க வந்து பேஸ் 1 அண்ட் பேஸ் 2 மொத்தம் 2 இருக்கு. ரெண்டுமே வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் தான். பேஸ் 1ல பாத்தீங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2 இருக்கு. பேப்பர் 1 என்னன்னு பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்ஸ் क्वेश्चन எக்கனாமிக்ஸ் ரிலேட்டட் தான் இருக்கும். 120 மினிட்ஸ் டியூரேஷன் டைம். மேக்ஸிமம் மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 100 மார்க்ஸ். பேப்பர் 2 பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் ரிலேட்டட் क्वेश्चंस இருக்கும். டியூரேஷன் டைமிங் பாத்தீங்கன்னா 120 மினிட்ஸ். மேக்ஸிமம் மார்க்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 100 மார்க்ஸ்க்கு. இந்த பேஸ் 1ல வந்து பேப்பர் 1, பேப்பர் 2ல வந்து இங்க கொடுத்திருக்க கட் ஆஃப் மார்க்ஸ்க்கு மேல யாரு குவாலிஃபை ஆவறாங்களோ அந்த கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் இந்த பேஸ் 2ல இருக்க பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 உங்களால எக்ஸாம் எழுத முடியும். நெக்ஸ்ட் பேஸ் 2 பாத்தீங்கன்னா பேப்பர் 1ல வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் क्वेश्चंस தான். என்ன ரிலேட்டட் பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் ரிலேட்டட் தான் ஃபுல் क्वेश्चंस இருக்கும். 120 மினிட்ஸ் டியூரேஷன் டைம். மேக்ஸிமம் மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 100 மார்க்ஸ். பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்டிவ் டைப் क्वेश्चंस தான். இதுவும் வந்து எக்கனாமிக் ரிலேட்டட் தான் இருக்கும். 120 மினிட்ஸ் டியூரேஷன் டைம். மேக்ஸிமம் மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 100 மார்க்ஸ். சோ டோட்டலா இந்த 4 சப்ஜெக்ட்லயுமே எவ்வளவு மார்க்ஸ்னு பாத்தீங்கன்னா டோட்டலா 400 மார்க்ஸ்க்கு நீங்க ரிட்டன் டெஸ்ட் எழுதுவீங்க. நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. பேஸ் 1ல வந்து பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2ல யார் கட் ஆஃப் மார்க்ஸ்க்கு மேல குவாலிஃபை ஆகுறாங்களோ அந்த கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் இந்த பேஸ் 2 எக்ஸாம் எழுத முடியும். நெக்ஸ்ட் போஸ்டுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும்னா முதல்ல 3 பேப்பர்ஸ் இருக்கு. பேப்பர் 1 இருக்கு, பேப்பர் 2 இருக்கு, பேப்பர் 3 இருக்கு. ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து அப்ஜெக்டிவ் டைப் क्वेश्चंस என்ன ரிலேட்டட்னு பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலேட்டட் क्वेश्चंसா இருக்கும். 120 மினிட்ஸ் டியூரேஷன் டைம். மேக்ஸிமம் மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 100 மார்க்ஸ்க்கு. இந்த பேப்பர் 1ல வந்து யார் இந்த இங்க கொடுத்திருக்க கட் ஆஃப் மார்க்ஸ்க்கு மேல யார் குவாலிஃபை ஆவறாங்களோ அந்த கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் பேப்பர் 2 அண்ட் பேப்பர் 3க்கு வந்து எலிஜிபிள் ஆவீங்க. பேப்பர் 2ல என்ன ரிலேட்டட் क्वेश्चंस இருக்கும் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் क्वेश्चंस ஸ்டாட்டிஸ்டிக் ரிலேட்டட் தான் இருக்கும். டியூரேஷன் டைமிங் பாத்தீங்கன்னா 180 மினிட்ஸ். மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 100 மார்க்ஸ்க்கு. பேப்பர் 3 பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் ரிலேட்டட் क्वेश्चंसா இருக்கும். 90 மினிட்ஸ் டியூரேஷன் மினிட்ஸ். மேக்ஸிமம் மார்க் பாத்தீங்கன்னா 100 மார்க்ஸ்க்கு. சோ டோட்டலா பாத்தீங்கன்னா 300 மார்க்ஸ்க்கு இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் நடக்கும். இந்த ஃபர்ஸ்ட் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பேப்பர் 1ல யார் குவாலிஃபை ஆவறாங்களோ அவங்க மட்டும் தான் பேப்பர் 2 அண்ட் பேப்பர் 3க்கு உங்களால ரிட்டன் எக்ஸாம் எழுத முடியும். இந்த ரிட்டன் எக்ஸாம்ல யார் நல்லா குவாலிஃபை ஆவறாங்களோ அவங்க மட்டும் அந்த கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் இன்டர்வியூக்கு மூவ் ஆக முடியும். ஓகேவா? இப்போ நான் சொன்ன 3 செலக்ஷன் ப்ராசஸ்மே உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்டிங். ஆர்பிஐ அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா April 29, 2026 அப்போ ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் அப்ளிகேஷனோட எண்டிங் டேட். அப்ளிகேஷனோட க்ளோசிங் டேட் என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா May 20, 2026 till 6 PM க்ளோசிங் டேட் முடியுது. இப்போ நான் உங்களுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நோட்டிபிகேஷன்ஸ் பத்தி ஃபுல்லா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதை தவிர்த்து நீங்க என்கிட்ட ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் பண்றேன். அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.